நேற்றைய தினத்திலே நாம் குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த பூமியிலே பிறந்த எல்லாரும் தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தினராக இருப்பதில்லை. ஆனால் கிருபையாக அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். நாம் தேவனுடைய குடும்பத்திலே நாம் இருப்பது நாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஹல்லேலூயா. எனவே அவருடைய தம்முடைய மாறாத சித்தத்தின்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்முடைய சொந்த குடும்பத்திற்குள் நம்ம என்ன செய்தார்? தத்தெடுத்து கொண்டார். புத்திர சுவிகாரமாக என்ன செய்தார்? தத்தெடுத்து கொண்டார். எனவே நாம் அவரோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு விதத்தில் சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனவே நமக்கு ஒரு இயேசு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நமக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன் இருப்பதாக அவர் நமக்கு அறிமுகம் செய்கிறார். அந்த தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு என்ன செய்கிறார்? நன்மையானவைகளை தருகிற தகப்பன். எனவே நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய வீட்டாரும் அவருடைய சொந்த ஜனங்களாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் இது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறீங்க? நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் கர்த்தர் நம்மை என்ன செய்தார்? அவருக்கென்று வேறு பிரித்தெடுத்தார். நம்மை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவருடைய குடும்பத்திலே வைத்திருப்பது சந்தோஷமான காரியம். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து இதை மிகவும் முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையிலே எது என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எது முக்கியமானது என்பதை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களே நம்ம சர்ச்சில் பைபிள் ஸ்டடி நடத்தின அந்த அங்கிள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காரியத்தை முடிந்த பிறகு அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கு சபை நாம் கூடி வருகிறோம், நாம் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்காம வேகமாக என்ன செய்கிறோம்? வீட்டுக்கு ஓடி போயிடுறோம். ஆனால் அவங்க சொன்னாங்கள், ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த சபை, அவங்க போயிட்டு இருந்த அந்த சபையை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், அங்கே எல்லாரிடத்துலையும் ஒரு சிரிப்பு இருக்கும். அவங்க முடிஞ்ச பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவர் கரங்களை பிடித்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. கொஞ்சம் மனம் விட்டு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அங்கே அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே என்ன இருந்தது? அன்பு இருந்தது. இன்னைக்கு வம்பு தான் இருக்குது நிறைய இடத்துல. அன்புக்கு பதில் என்ன இருக்குது? பார்த்தாலே பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி பயந்து ஓடுறவனுக்கு என்னது? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாதபடி ஒரு சபை எது முக்கியமானது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் எதை பேசினாலும், எதை விசுவாசித்தாலும், எதை செய்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த அன்பு நமக்கு மிகவும் முக்கியமானது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியம் நிலைத்திருக்கிறது: அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இவைகளை எது ரொம்ப முக்கியமானது? அன்பே. நம்முடைய பழைய சர்ச்சில் 3 இருக்கும், 2 தூண் இருக்கும். ஒரு தூணுக்கு பேர் விசுவாசன்ற பேர், இன்னொரு தூணுக்கு நம்பிக்கைன்னு பேர், நடுவில் ஒன்று இருக்கும். அது என்னதுக்கு பேர்? மேலே அன்புன்னு போட்டிருக்கும். அது ஏனென்றால் அன்பே பிரதானம். அன்பே என்னது? பிரதானம். இதுதான் முக்கியமானது. வாழ்க்கை அனைத்துமே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அன்பை பற்றிதாகவே இருக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். எனவே திருச்சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், அன்பு நிறைந்ததாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 2 வசனத்தில் அடங்கி இருக்குது. அந்த வசனத்தை சொல்ல முடியுமா? உன்னிடத்தில் அன்பு அல்லது முதலாவது உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அன்பு கூறும். அதற்கு ஒத்த கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுல எல்லா நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் இந்த 2 வசனத்தை என்ன செஞ்சாம்? இந்த 2 வசனத்தை நீங்க நிறைவேற்றினாலே பரலோகத்துக்கு போயிடுவீங்க. கண்டிப்பாங்க, கன்ஃபார்மா உங்களுக்கு என்ன உண்டு? ஜீவ புஸ்தகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? பெயர் இருக்கும். இந்த வசனத்தை நிறைவேற்றிட்டான். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அதெல்லாம் கர்த்தர் பார்க்கறது இல்லை. நீ என்ன செஞ்ச? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்பதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். இதை செய்தாலே போதும். எனவேதான் யாக்கோபு எழுதுகிறார், இருக்கிற நிறைய பிரமாணங்கள் இருக்கிறது. பாவ பிரமாணம் இருக்குது, மனுஷிக பிரமாணம் இருக்குது, நியாய பிரமாணம் இருக்குது, ஆவியின் பிரமாணம் இருக்கிறது. இது எல்லா பிரமாணத்திலும் ரொம்ப டாப் என்ன தெரியுமா? ராஜரிக பிரமாணம்.
அந்த ராஜரீக பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். கரங்களை வைத்து நல்லலையே சொல்லுவோமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியங்கள் இது தன்னலமின்றி நம்மை மற்றவர்களை என்ன செய்யணும்? நேசிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நேசிப்பது போல மற்றவர்களை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:14 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாருங்கள், தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கற்பனையில இதுதான் முக்கியமானது. 2 யோவான் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய அன்பா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிறந்த கற்பனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் யார்கிட்ட நம்ம அன்பு காட்ட வேண்டும் என்பது முக்கியம். யார்கிட்ட அன்பு காட்ட வேண்டும்? அப்போ அன்பா இருங்கன்னு சொல்றீங்க, யார்கிட்ட காட்டணும்? அப்போ நேற்று தான் படித்தோம், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். முதலாவது அன்பை யார்கிட்ட காட்டணும்னா விசுவாச குடும்பத்தார்கிட்ட. முதலாவது தேவன்கிட்ட காட்டணும். ஆனால் அதுக்கு ஒத்தனை கற்பனை என்னவென்றால், யார்கிட்ட காட்ட வேண்டும்? விசுவாச குடும்பத்தாரிடத்துல அன்பா இருக்கணும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. உங்களுக்கு அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லாம் மாமன், சித்தப்பா எல்லாம் எங்கே தான் இருக்கிறாங்க. அந்த உறவுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டுட்டீங்க. சொல்லுங்கள், நான் என்ன செஞ்சிட்டேன்? அந்த பழைய உறவுலேருந்து என்ன செய்யப்பட்டேன்? பிரித்தெடுக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் புதிய தேவனுடைய நாமத்தாராக இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய நெற்றியிலே வேற நாமம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது, வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, எங்களுடைய சித்தப்பா சொன்னார், எங்கள் மாமா சொன்னார், மச்சான் சொன்னான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உங்களுக்கு குடும்பம், எந்த குடும்பத்துக்கு கூட முதலாவது அன்பு கூற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விசுவாச குடும்பத்தாரை உங்கள் சொந்த குடும்பமாக நினைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காவது உதவி செய்ய உங்களுக்கு திராணி. அன்பை எப்படி 2 விதத்தில் காட்டலாம். அன்பை உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக என்ன செய்ய முடியும்? காட்ட முடியும். முதலாவது ஜாய்ஸ் மையர் என்ற தெய்வ மனுஷி சொல்கிறாங்க, 3 விதத்தில் அன்பு காட்டணுமா. முதலாவது அன்பை எங்கே கொண்டு வரணும்னா சிந்தையில் கொண்டு வரணுமா. முதலாவது மற்றவங்களை பற்றி நீங்கள் எப்பொழுதுமே கசப்போடும் வெறுப்போடும் பகை உணர்ச்சியோடும் இராதபடி உங்கள் சிந்தையிலே முதலாவது என்ன செய்யணும்? எல்லாரையும் அன்பு கூற நீங்கள் கடமைப்பட்டிருப்பீர்கள் என்றால் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுனால, அந்த சர்ப்பம் உங்களை வஞ்சித்து என்னப்படுதுன்னா, அவங்க சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது, இவங்க கூட பேசாத, அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிக்கிறதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரீர சுகத்தை இழந்து போகிறீங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க, பரலோகத்துக்கு போகிற ஸ்லாக்கியத்தை இழந்து போவீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி யாவரோடு நான் சமாதானமாக இருக்க, எல்லாரிடத்திலும் அன்பு கூற கர்த்தர் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? கிருபை தர வேண்டும். ஆண்டவரே, முதலாவது அன்பை நான் எங்கே கொண்டு வர வேண்டும்? என் சிந்தையில கொண்டு வர வேண்டும். சில நேரத்தில் சிலரை பற்றி நீங்கள் தப்பான எண்ணங்கள் கொள்ளும் பொழுது அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தருக்குள்ள இருக்க அந்த கசப்பான அந்த வேர் அதை அநேகர் என்ன செஞ்சிருது? தீட்டுப்படுத்துகிறது. அப்போ கடந்த நாட்களே ஒரு புத்தகத்தை நான் வாசிட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு தெய்வ மனுஷன் எழுதியிருந்தார். அவர் சொன்னார், அவர் ஜபம் பண்ண போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது தேவ பிரசனத்தை அவரால் அனுபவிக்க முடியலையா. தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு ஜபம் அப்படின்னா நம்ம போய் சும்மா உட்காந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு 4-5 பாயிண்ட்டை சொல்லி இந்த பாயிண்ட் ஜபம் பண்ண, இந்த பாயிண்ட் அது இல்லை. அது தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவர் நம்மோடு பேசணும். நீங்கள் கர்த்தரோடு என்ன செய்யணும்? பேசணும். அந்த தேவனுடைய பிரசனத்தை உணர முடியல. அப்போ அவருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாராம். அங்கே சாது சுந்தர் சிங் எப்படி ஜெபித்தாருன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அவர் 15 நிமிஷம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதனை பாடல் பாடி அப்படியே கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த தெய்வ பிரசனம் என்ன செய்யுமா? இறங்கி வரும். அப்படியும் செஞ்சு பார்த்தாரு, வரல. அதுக்கப்புறம் ஆண்டவர் நினைப்பூட்டினாராம், நீ ஒருத்தர் மேலே என்ன இருக்கிற? கசப்போடு இருக்கிற. அந்த கசப்பு உனக்குள்ள இருக்கிறதுனால அது வரைக்கும் உன்னால் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியும். நான் உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவரே. ஆண்டவரே, என்கிட்ட ஏன் பேசல? 1 மணி நேரமாச்சு, 2 மணி நேரமாச்சு, கர்த்தர் பேசவே இல்லை. அவர் வெறுமையை தான் அவர் உணர்ந்தார். அவர்கிட்ட சொன்னார் ஆண்டவர், இந்த நபர்கிட்ட போய் நீ ஒப்புரவாக. அவர் சொன்னார், நான் அவரை மேலே கசப்பாவே இல்லையே. அவர் தான் என்னை பற்றி தப்பாக என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. என்னை பற்றி தப்பாக எல்லாரிடமும் எழுதுறாரு. எனவே நான் எதுக்கு அவர்கிட்ட போய் ஒப்புரவாகணும்னு சொல்லும் பொழுது ஆண்டு சொன்னாராம், இல்லை, உன் ஸ்டாண்டர்டு வேற, அவன் ஸ்டாண்டர்டு வேற. உன்னை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன்னை விசேஷ நோக்கத்தோடு என்ன செஞ்சிருக்கிறேன்? தெரிந்தெடுத்திருக்கிறேன். எனவே நீ தான் போய் ஒப்புரவாக வேண்டும் சொல்லும் பொழுது ஒரு நாள் காலையிலே
நல்ல பரிசு பொருட்கள்லாம் வாங்கி அவருக்கு பிடித்தமானதெல்லாம் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு கதை போய் தட்டும் பொழுது இவரை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பித்தாராம். அப்போ இவர் சொன்னாராம், சகோதரே, ஆண்டவர் என் மேலே ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், என் மேலே ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஆள ஆரம்பிச்சிட்டாராம். நான் தான் மன்னிப்புக்கணும், நான் தான் உங்களை பற்றி இல்லாமல் என்ன செஞ்சுருக்கிறேன், தப்பாக பேசிட்டேன், ஐ எம் சாரி. 2 பேரும் கட்டிப்பிடித்து அவர் சொல்லார், இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் என் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கிறார். அப்போ அங்கே அது சொல்லுகிறார், 2 பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தோம். அவர் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார், நான் அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதன் மூலமாக ஒரு பெரிய அந்த உறவில் இருக்கிற அந்த விரிசல் எல்லாம் என்ன செய்தது, மாறி இப்பொழுது சமாதானத்தோடு நாங்கள் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதன் பிறகு ஜெபிக்க போன பொழுது அவர் நல்லா ஜெபிக்க அவரால் என்ன செய்ததாம், முடிந்ததாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிறரிடத்தில் அன்பு கூற முடியாதபடி இருக்கிற தடைகள் என்னவென்றால், சிலர் உங்களுக்குள்ளே போட்டிருக்கிறதான அந்த கசப்பான விதைகள், அந்த கசப்பான விதைகளை நீங்கள் வேரோட பிடுங்கி எடுத்து விட்டு, ஆண்டவரே, எல்லாரும் ஒரு பெர்ஃபெக்ட் கிடையாது, நீங்கள் நம்ம எல்லாம் பூரணராக இருக்கிறோமா, கிடையாது. எல்லாத்துலேயும் சின்ன சில ஸ்பாவங்கள் வித்தியாசமாக இருக்கும். சில செயல்கள் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. சில வித நேரத்தை பிடிக்காது. ஒருத்தர் சொன்னார், என்னை பார்த்து கை நீட்டி ஒருத்தர் இப்படி உட்காருன்னு சொல்லிட்டாரு, ஏன் இப்படி உட்காரு, அது எனக்கு பிடிக்கல. அப்போ சிலருக்கு சிலருடைய முகபாவனை பிடிக்காது, செயல்கள் பிடிக்காது. சில இடத்துல அவங்க தெரியாமல் சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்த காரியங்கள், நான் சேரில் உட்கார்ந்த பிறகு கையை வச்சு என்னை எழுப்பிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு கையை வச்சு தள்ளி எந்திரிங்க அப்படின்னு தள்ளிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப இருதயத்தில் என்ன செஞ்சிருச்சு, ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்பட்டுருச்சு. நம்ம சர்ச்சில் இனிமேல் அப்படிலாம் யாரும் செய்யாதீங்க, யாரும் முதுகில் கையை வச்சு எந்திரி அப்படின்னு சொல்லாதீங்க. உட்கார்ந்தவங்க உட்கார்ந்துட்டு போகிறாங்க அவங்க. அப்போது நம்ம சில நேரத்தில் சில பாதிப்புகள் ஏற்படும் பொழுது சிலரை மன்னிக்க முடியாதபடி அந்த எரிச்சலும் பிசாசு என்ன செய்வான் என்றால், நல்லா பகைக்காய் வைப்பான், கோபப்பட வைப்பான், எரிச்சல் பட வைப்பான், பயங்கரமாக அவளுக்கு விரோதமாகவே எப்பொழுது என்ன செய்வான், சிந்திக்க வைப்பான். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது விசுவாச குடும்பத்தாரத்திலே நேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இது முக்கியமான ஒரு காரியம். யாருக்காவது நீங்கள் முதலாவது சிந்தையில் அன்பு கூற வேண்டும். 2வது இதில் அன்பு கூறணும், நாவினாலே அன்பு கூறணும். நீங்கள் அன்பாக இருப்பதை எப்படி காட்ட முடியும்? உங்கள் சிலர் வந்து உள்ளத்தில் வேற ஒன்றை வச்சுட்டு பகையை வச்சுட்டு நாவலால் என்ன செய்வாங்க, சூப்பராக நடிகர்களும் நடிகைகளும் இருக்காங்க நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலருக்கு நடிக்க தெரியாது, அப்படியே முகத்தை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் சிலர் வந்து சிரிச்சிட்டே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து, இது ஏன்டா இது முன்னாடி வந்து நிற்குது, இதெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி உள்ள அது அந்த மாதிரி மாய்மாலம் பண்ண பரலோகம் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் மாய்மாலக்காரர்கள் ஒருவர் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, பிடிக்கலன்னு போயிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட போய் நடிச்சுட்டு போய் சிரிச்சுட்டுலாம் போய் வலிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், யதார்த்தமாக இருக்கணும். போலியான ஒரு நாடகம் என்ன செய்யக்கூடாது. போட்டு பிடிக்கலன்னா வந்து முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க, சில சமயம் எங்களுக்கு ஆவியானவரை கண்டுபிடிச்சிடுவோம், பாஸ்டர் உங்களை தான் நினச்சிட்டே இருந்தேன் பாஸ்டர், நேற்று கூட உங்களுக்காக ஜோம் பண்ணேன் பாஸ்டர், நமக்கு தெரியும் இதில் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி நமக்கு என்னது தெரியாதா என்ன. அப்படியே சிரிச்சு அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க. அவங்க தான் நம்மளை பற்றி 10 இடத்துல தப்பாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. நம்ம ஒரு ரியல் லவ் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எதுக்கு யாரையும் போய் முகஸ்துதியும் பண்ண வேண்டாம். யாரையும் போட்டு என்ன சொல்றது, பட்டர் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்டர்லாம் போடணும் அவசியமே கிடையாது. நீங்கள் அன்பாக இருக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும். எனக்கு தெரியும் இந்த சபையில் எத்தனை பேர் என்ன நேசிக்கிறாங்க, எனக்கு தெரியும். அவங்க உண்மையாகவே அவங்க எனக்காக ஜோம் பண்ணுவாங்க, கரையில் போய் அமைன்னு சொல்லுவேம்மா. அப்போ நம்ம இந்த பட்டர் போட்டுறது, இந்த மாதிரி அப்படி வந்து மாதிரி பண்ணுறது, நம்மகிட்ட வந்து ஒன்று பேசிட்டு வெளியே போய் ஒன்று என்ன செய்வாங்க, பேசுறது, இதெல்லாம் வந்து கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியங்கள். தேவன் அருவருக்கிறார். கபடான இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வைக்காதபடி ஆண்டவரை உண்மையாக நான் நேசிக்க, முதலாவது சிந்தையில நேசிக்கணும். 2வது எப்படி நேசிக்கணும், நாவினாலே நேசிக்கணும். 3வது 1 யோவான்ல நம்ம பார்க்கிறோம், நாவினால் மாத்திரமல்ல கிரியையினாலே நம்ம என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு இடத்துல நாம் எப்படி அன்பு கூற வேண்டும், கிரியையினால் அன்பு கூற வேண்டும். அப்போ நாவினால் மாத்திரமல்ல, எப்படி ஒருவன் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா பரவாயில்ல சரி ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை, நம்ம என்ன செய்யணும், கிரியில அந்த அன்பை நாம் என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். மற்ற விசுவாசிகளுக்கு நாம் விசேஷித்த அன்பும் கவனமும் செலுத்த வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மற்ற விசுவாசிகளை அதிகமாக நேசிக்கணும். எத்தனை பேர் அதை இன்னையிலேருந்து நான் செய்ய போறேன்? எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க? நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற நல்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும். அவங்க வீட்டுக்கு கேசல் கூப்பிட்டா நீங்கள் என்ன செய்யணும்? போகணும். நீங்கள் போகணும். அங்கே போய் அவங்க கொடுக்குற ஏதாவது ஒரு டீ கொடுத்தா, இதெல்லாம் டீயா, நான் போடுற டீ சூப்பர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொடுத்த டீ என்ன செய்யணும்? குடிச்சிட்டு சோத்திரம் நல்லா போட்டிருக்கீங்க இந்த டீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அவங்க அந்த டீ முக்கியம் இல்லை, அவங்க கொடுக்குற அந்த அன்புள்ள இருதயத்தை தான் என்ன செய்யணும்? பார்த்து ஆண்டவரே அந்த அன்பு நிறைந்த உள்ளத்தோடு என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் அவர் சொன்னார், அவங்க போய் ஊழியம் செய்கிற பழங்குடியின் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போனாரா. அவங்க நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி சமைச்சு கொடுத்தாங்களாம். அதில் ஃபுல்லாக நான் ஒரு இடத்துல போயிருந்தேன் சாப்பிட்றதுக்கு. அவங்க மட்டன் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மட்டன் எப்படின்னா, நம்ம ஊரில் தோல்லாம் என்ன செய்வாங்க? உரிப்பாங்க. அவங்க தோலோடு முடியோடு மட்டன் இருக்குது. அங்கே குழம்பு ஃபுல்லாக முடியாக இருக்குது. அதை தான் என்ன செய்கிறாங்க? ஊற்றுறாங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் அதை வேறு வழி இல்லாமல் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ன இருந்தது? சாப்பிட வேண்டியது இருந்தது. அப்படி சில இடத்துல போய் நம்ம மாட்டிக்குவோம். ஆனால் எதுக்காக அங்கே சாப்பிட்டோம்னா, அவங்களுடைய அன்பு அது என்னது? அதிகமாக இருந்தது. அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவங்க முகம் என்ன செஞ்சிடும்? வாடி போயிடும். அப்போ சரி, வேறு வழி இல்லை, நம்ம சாப்பிடணும். அப்போ சில நேரத்தில் எப்படி அவங்க கொடுக்குறாங்க, அவங்க அன்பு காட்டுறாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் சிலர் பார்த்துருக்கிறீங்களா, ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒன்றுமே தானே செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. ஏதாவது குடிக்காமல் நீங்கள் போகக்கூடாது, ஏதாவது சாப்பிடாமல் போகக்கூடாது, இப்படியே சுற்றி வருவாங்க. ஆனால் அவங்க இருதயத்தில் கொடுக்கணுன்ட்டு எண்ணமே இல்லை முதலாவது. ஆனால் நமக்குள்ளே ஒன்றுமே இல்லாட்டாலும் சிலர் என்ன செய்வாங்க? கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்கும். இதை காட்டுகிறது என்றால் அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ரியல் லவ் ஆண்டவர் தான் விரும்புகிறார். இங்கே எதுக்கு கர்த்தர் இங்கே அன்பா இருக்கிறது சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் நீ அங்கே இருக்கணும்னா, இங்கே ஆண்டவர் ஒரு பயிற்சி கூடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே நீ அன்பு காட்டாதவன் அங்கே வரவே முடியாது. என்றால் அங்கே பரலோகம் முழுவதும் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. அது மகிமையினால் நிரப்பப்பட்ட இடமா இருக்கிறது. அந்த தேவனுடைய அன்புக்குள்ள வரணும்னா, இங்கே நீ பயிற்சி செய்யாமல் இங்கே சக விசுவாசிகள்கிட்ட நீ கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி என்ன செய்வாய்? அன்பு கூறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ட சகோதரன்ட்டே உண்டு அன்பு கூற முடியலையே, காணாத தேவனிடத்தில் நீ என்ன செய்ய முடியும்? எப்படி அன்பு கூற முடியும்? எனவே நீங்கள் சிலருக்குள்ள ஏன் அன்பு கூற முடியலன்னா, நீங்கள் நினச்சிக்கிறது அவங்கள விட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறேன், அவங்களோட நல்லா ஜெபிக்கிறேன், அவங்கள விட எனக்கு நல்ல பயங்கரமான வசனம் தெரியும். இதுதான் அன்பு கூற முடியாதபடி தடை. வேதம் சொல்லுகிறது, உங்களை காட்டிலும் மற்றவர்களை என்ன செய்யணுமா? மேன்மையாக எண்ண வேண்டும். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். ஒருபோதும் அவர்களை ரொம்ப சீப்பாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு தெய்வ மனுஷன் ஒரு தம்பிகிட்ட, படிக்கிற தம்பி, ஸ்கூலில் சின்ன பையன், அவன்கிட்ட கேட்டாரான், தம்பி நீ ஜெபம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டவனையும், ஆமாம் அங்கிள் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவேன்? எனக்கு காலைல 4 மணிக்கு என்னெல்லாம் எந்திரிச்சிருவேன் அங்கிள் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன் அங்கிள். நீ சில சமயம் எவ்வளோ நேரம் ஆகும்? 2.5 மணி நேரம். அவங்க சின்ன பையன் தானா, 2.5 மணி நேரம் ஆகலாம், சில சமயம் 3 மணி நேரம் ஆகலாம். ஸ்கூலுக்கு நான் 7 மணிக்கு கிளம்பணும், அது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா 4 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறான்? 3 மணி நேரம் அவன் நினைச்சுக்கிறான், ஜெபிக்கிறான். யாரு? சின்ன ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு தம்பி. நம்ம அதனால ஒரு சிறு பையனை கூட அற்பமாக எண்ணக்கூடாது. அவன் கர்த்தரோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அவன் சொல்கிறான், தினமும் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார். அவர் பேசுறதெல்லாம் நான் ஒரு நோட்டில் என்ன செஞ்சுருக்கிறேன்? எழுதி வச்சிருக்கிறேன். அவர் என்கிட்ட பேசுகிறார். அப்போ ஒருவரையும் நீங்கள் யாரையும் என்ன செய்யாதீங்க? அற்பமாயிடாதீங்க. ஆனால் இந்த சிறியர்கள் அற்பமாயிடாதீங்க. ஏனென்றால் அவர்களுக்காக ஒரு தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே யாரையும் அற்பமாயிடாதபடி எல்லாரிடத்திலும் அன்பு கூறும்படியாக, ஆண்டவரே இவங்களை நான் எல்லாரையும் விசேஷித்தவர்களாக எண்ணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? தருவராக. இந்த வாழ்க்கையின் சிறந்த ஒரு முன்னுரிமை பாருங்கள். நீங்கள் சாகும் பொழுது, ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நம்ம சாகும் பொழுது அவர் ஒரு ரிசர்ச் பண்ணாரா. அவங்க கோடிக்கணக்கான சொத்து உள்ள ஒரு நபர். அவர் சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துடுவா. கடைசி நேரத்தில் சாக போகிற நேரத்தில் என் சொத்துலாம் எடுத்துடுவா, நான் வாங்கின நகையெல்லாம், வைர மோதிரத்தெல்லாம் எடுத்துடுவா. அப்படி யாருமே கூப்பிடலையா. கடைசி நேரத்தில் அவங்க எதை விரும்புகிறாங்கன்னா, அந்த நல்ல அன்பு நிறைந்த உறவுகளை வர சொல்கிறாங்க, நேசிக்கிறவங்களை,
அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் பணத்தை சம்பாதிப்பதை விட, நகையை சம்பாதிப்பதை விட, நிறைய பொருளை சம்பாதிப்பதை விட, பத்திரம் இவ்வளவு பத்திரம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, அதெல்லாம் கடைசியில் மரண நேரத்தில் கூட வராது. கடைசி நேரத்தில் வர்றது தேவனும் அங்கே அவருடைய தூதர்களும். அது மாத்திரமல்ல, கடைசி நேரத்தில் உங்களுக்கு அன்பாக இருக்கிறது யாருன்னா, உங்கள் அன்பு நிறைந்து நீங்கள் சம்பாதித்த அந்த சொத்து. தொற்கால் மரித்த பொழுது அவளை சுற்றிலும் அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள், வந்து அவங்க நின்றார்கள். காரணம், தொற்கால் உயிரோடு இருந்த நாட்களிலே சம்பாதித்தது அந்த அன்பு நிறைந்த உள்ளங்களை சம்பாதித்து வைத்திருந்தார். அந்த யோப்பா பட்டணத்தில் அவள் மரித்த பொழுது எல்லாரும் அந்த வஸ்திரத்தை காட்டி எனக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. எனவே நான் சொல்றேன், அன்பு காட்டுறதை இன்னிலிருந்து ஆரம்பிங்க. யாருக்காவது நிறைய பேரை சம்பாதிங்க, நீங்கள் உங்களுடைய அன்பை காட்டுங்கள். யாருக்காவது இல்லாதவர்களுக்கு கொடுங்க. ஒரு 2 ஆடை இருந்தால் ஒரு ஆடை என்ன செய்யுங்க, மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஒரு ஆகாரம் உங்களுக்கு நிறைய இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுங்கள். இதுதான் வேதம் மத்த 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தான் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில 10 கற்பனை இல்லை, 4 கற்பனை. அது தேவனோடு உள்ள உறவுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பின் உறவை. மீதியுள்ள 6 கற்பனைகளும் மற்ற ஜனங்களோடு உள்ள உறவுகள். அந்த உறவுகள் சரியா இருந்துச்சுன்னா, இருக்கிற நாட்களை யாரையும் பகைக்காதீங்க, யாரையும் விரோதிக்காதீங்க. நீங்கள் விரோதிக்கிற மாதிரி ஒரு விஷத்தை அவங்க என்ன செய்யாதீங்க, போட்டுறாதீங்க. போடாதபடி நீங்கள் அப்படி போட்டா பாருங்கள், சில சமயம் சிலருக்கு பிசாசு ஜாதி உணர்வு கொடுத்துருப்பான், சிலருக்கு நான் பணக்காரன்ற உணர்வு கொடுத்துருப்பான், சிலவங்களுக்கு அவங்கள விட நிறைய படிச்சிருக்கிறேன் உணர்வு கொடுத்துருப்பான். இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு சபைக்குள்ளே வரும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் என்ன செய்யப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். நான் உயர்வு தாழ்வை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், ஜாதியை பார்க்க மாட்டேன். ஆண்டவரே இவங்க சிலர் கேட்பாங்க, நீங்க எந்த ஊருன்னு கேட்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம், இவங்க ஜாதியை தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி புரியும். இவர்களுக்கு அதுதான் நோக்கமா இருக்கும். ஆனால் சபைக்குள்ளே ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வேற்றுமை இல்லை. அங்கே நாம் எல்லாரும் பாருங்கள், அங்கே உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும், மினுக்கான வஸ்திரங்கள் தரித்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, எல்லாருக்கும் அங்கே சமமாய் கொடுக்கப்படும். சபைக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்றுதான், எல்லாரிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் என்ன கிடையாது, பட்சபாதம் இல்லை. அவர் பட்சபாதம் இல்லாமல் எல்லாரும் நேசிக்கிறது போல நீங்களும் பட்சபாதம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், நேசிக்கும் பொழுது அது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கை 0 அப்படின்னு சொல்லப்படுற, உங்க வாழ்க்கை எப்படி தான் இருக்குது, 0வா இருக்கிறது. எனவே இந்த அன்பு உங்க வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நேரத்தை கொடுக்கணும். என்ன செய்யணும், உங்கள் நேரத்தை கொடுக்கணும். எத்தனை பேர் சில சமயம் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி முதலாவது உங்கள் அன்பு வீட்டில் ஆரம்பிக்கணுமா? வீட்டில் உங்கள் மனைவி புருஷன்ட்ட அன்பாக என்ன செய்யணும், இருக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எல்லா ஜாமானும் வாங்கி போட்டுருவேன் வீட்டில், அதனால அவர் அன்பாக இருக்காரு அர்த்தமா? நான் தான் வீட்டில் எல்லா ஜாமானும் வாங்கி போட்டேன், பலசரக்கு வாங்கி கொடுத்துட்டேன், எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கி கொடுத்துட்றேன், அதை வாங்கி கொடுத்துட்றேன், இதை வாங்கி கொடுத்துட்றேன். அது இல்லை. அங்கே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், கணவன் மனைவியும் நேரம் எடுத்து என்ன செய்யணும், ஒருவர் என்ன செய்யணும், பேச வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இதுதான் இன்றைக்கி ஒரு சில சபைகள் அப்படி வச்சுருக்காங்களாம், ஒரு சாட்டர்டேன்னு வச்சுருக்காங்களாம், சனிக்கிழமை கணவன் மனைவியும் மனம் விட்டு பேசுகிற நாட்கள் வச்சுருக்காங்களாம். நம்ம சர்ச்சிலையும் அப்படி வச்சுருவோமா? நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து வேறு எதுவும் பேசும்போது கூட அது இல்லை இது இல்லைன்னு பேசக்கூடாது, பிள்ளைகளை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. என்ன பண்ண, நீங்கள் உங்களை பற்றி என்ன செய்யணும், பேசி மனம் விட்டு நீங்கள் பேசும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அன்பின் உறவு அதிகமாகும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே பரலோகம் மகிழ்ச்சி என்ன செய்கிறது, அடைகிறது. ஆனால் இன்னைக்கு அநேக மாய்மாலமான கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி சரியாக என்ன செய்வது கிடையாது, பேசுவது கிடையாது, மன்னிப்பது கிடையாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒருவரை ஒருவர் குத்தி காட்டவும், ஒருவரை ஒருவர் பழி வாங்கவும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது, நீ பேசாட்டா நானும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், நீ அப்படி பண்ண நானும் அப்படி பண்ணுவேன், நான் அப்படி சொல்லி 2 பேரும் 2 திசையில நோக்கி என்ன செய்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகாதபடி நீங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். என்னுடைய தகப்பனும் என் தாயும் அன்பாகவே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சி வரணும். பிள்ளைகள் சொல்லக்கூடாது,
என்னப்பா நீங்கள் சர்ச்சுக்கு போகிறேன், என்னம்மா நீ நான் சர்ச்சுக்கெலாம் போகிறேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் வம்பு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கிற, வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிற, நீ அப்பாவை குறை சொல்கிற, அப்பாவை பார்த்து சொல்லுவோம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மாவை என்ன செய்கிற குறை சொல்லிகிட்டே இருக்கிற, இப்படியே 2 பேரும் போட்டு அடிச்சுட்டே கிடக்குறீங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போய் வேஸ்ட்டு அப்படி உங்களை பற்றி சாட்சி சொன்னீங்கன்னா எவ்வளோ வேதனை பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்லணும், நீங்கள் சபைக்கு போகிறீங்க, எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க. கணவன்கிட்ட சில குறை இருக்கலாம், மனைவிட்ட சில குறை இருக்கலாம், அதை ரொம்ப பெருசாக தூக்கி காமிச்சு ஃபோக்கஸ் பண்ணி அப்படி பார்க்காதபடி அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும், மூடும். அன்பு என்ன செய்யும், திரளான பாவங்களை மூடும். என் பொண்டாட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் செய்ய முடியாது, வாழ முடியாது. நாம் கர்த்தர் நமக்கு இயேசு நம்முடைய எத்தனையோ பாவங்களை என்ன செய்திருக்கிறார், மன்னித்தது போல நாமும் ஒருவர் என்ன செய்யணும், மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவளுக்கு நேரத்தை நாம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நேரத்தை கொடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்பு காட்டுறீங்கன்னா அது சக விசுவாசிக்கிட்ட அன்பு காட்டுனா எப்படி, அவங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுங்க. அதுக்கு தான் அந்த கேசல்னு வச்சுருக்கிறோம். கேசலில் பெண்கள் மட்டும் தான் கூடி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்கள் போகிறதே கிடையாது. அப்போது ஆண்களும் பெண்களும் போய் எதுக்கு போகணும், மற்றவங்க வீட்டில் போய் உட்காந்து சேர்ந்து நல்லா இருக்கிறீங்களா. நம்ம கேசல் நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, அங்கேயும் ஒரு பாட்டை பாடி இங்கே நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி நீங்களே பிரசங்கம் பண்ணுறீங்க. உண்மையான கேசல் அப்படி கிடையாது. அது என்ன செய்யணும், அங்கே போய் பாட்டெலாம் பாடணும். இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டு அவங்கள பாட வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு என்ன, அடுத்தது எல்லாரையும் என்ன செய்யணும், பேச வைக்கணும். எப்படி எல்லாரையும் பேச வச்சு இன்வால்வ் பண்ண வச்சு அது ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தின் இடமா ஒரு யதார்த்தமாக அது நடத்தணும். ரொம்ப ரெவரன்ஸாக இங்கே இருக்கிற மாதிரி சர்ச்சில் நடத்துகிற மாதிரி அங்கே நடத்துனீங்கன்னா சர்ச்சிலையும் அதான் சொல்கிறீங்க, இங்கே வந்தாலும் அதுதான். அப்படி இல்லை, போன வாரம் உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் ஏதாவது செய்த அற்புதம் இருக்குதா அப்படி என்ன செய்யணும், கேட்டு அப்படி நடத்தணும். யாராவது இது மாதிரி தான் நடத்தணும். தப்பாக கேன்சல் நடத்துனால தான் கூட்டம் கேன்சலுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. எனவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்படுற நேரம், அந்த ஐக்கியத்தின் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை என்ன செய்வார், நாம் மகிமைப்படுத்துவார். அவர்கள் பாருங்கள், அன்னை தெரசா குறிப்பாக நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, அக்காரியத்தில் எவ்வளவு அன்பை காட்டி வழங்கினீர்கள் என்பதுதான் அது முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை செய்தாலும் அது அன்பு நிறைந்ததோடு செய்யும் பொழுது அது அங்கீகரிக்கப்படுகிறது. அதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமது அன்பை வைத்துதான் நாம் மதிப்பீடு செய்யப்படுவோம். நம்முடைய அன்பை வைத்து நாம் என்ன செய்யப்படுவோம், மதிப்பீடு செய்யப்படுவோம். நீங்கள் எவ்வளோ பெரியவங்க அப்படின்னு சொல்லி அல்ல, எவ்வளவு அன்பு நிறைந்திருக்கிறீங்க என்பதான் கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகவும் சிறியவரான இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மத்தேயு 25:40 நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக என்ன செய்யுங்கள், அதை செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமைன்னு சொல்லுவோமா? நீங்கள் மற்றவங்களை நேசிக்காமல், உங்கள் சொந்த குடும்பத்தை நேசிக்காமல், விசுவாச குடும்பத்தை நேசிக்காமல் பரலோகத்துக்கு போவோன்னு சொல்வதை கற்பனை கூட என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. அப்படி வேதம் சொல்லுகிறேன். கற்பனை படி கூட பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு கசப்போடு வெறுப்பை விதைத்து கொண்டு போகாதீங்க. எனக்கு நேற்று தினத்தில் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினேன். அங்கே அந்த காரியத்தை நேற்று நான் பகிர்ந்து கொண்டேன். நம்ம ரிப்ளிகேஷனில் வந்தவங்களுக்கும் தெரியும். நான் சொன்னேன், அங்கே பேசும் பொழுது அங்கே சொல்லிக் கொடுத்தேன் ஒரு காரியத்தை. ஒரு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே சிறைச்சாலைக்காரன் அவன் போட்டு பவுலையும் சிலவன் அடி என்ன செஞ்சான், அடித்து காயப்படுத்தி அவன் போயிட்டான். திடீரென்று அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் என்ன செய்தது, திறந்தது, கட்டுகள் என்ன செய்தது, கீழே விழுந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவன் நினச்சிட்டான் எல்லாம் தப்பிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்கன்னு சொல்லி அவன் நினச்சான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அங்கே அவன் என்ன பண்ணான், பட்டயத்தை எடுத்து உருவ குத்த பண்ணான். நம்ம என்ன தெரியுமா நினச்சிருப்போம், நம்ம இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டில் உள்ள விசுவாசிகள் ஜெபிக்கிற இப்போ ஜெபம் நடத்துகிறவங்களெல்லாம் நான் விட்டுருந்தேன், நான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஆண்டவரே எங்கள் ஜபத்தை என்ன செய்தீர், உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை உன் கண்கள் என்ன செய்தது, கண்டதுன்னு சொன்னீர். சீக்கிரமாக செய்ய வேண்டியது என்ன செய்ய, சீக்கிரமாக செய், சாகரியா குத்திட்டு சாகு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே பவுலுக்குள்ளே வித்தியாசமான அந்த புதிய உடன்படிக்கையின் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருந்தது ஆவியினாலே. அவன் சொல்கிறான், சாக போகிறவனை என்ன சொன்னா, உனக்கு கெடுதி ஒன்று என்ன செய்யாதே, செய்து கொள்ளாதே. இதுதான் அந்த பூரண அன்பு. பூரண அன்பு, அந்த பூரண அன்பு. உனக்கு கெடுதி ஒன்று என்ன செய்யாதே, செய்யாதே அப்படின்னு சொல்கிறான். பாருங்களேன், இவ்வளோ நேரம் அடித்தவன், இவ்வளோ நேரம் காயப்பட்டவன் நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தரே பழி வாங்குறாரு,
நம்ம சொல்லி பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரிய. ஆண்டு சாகுறான் மகனே, இவ்வளவு நாள் அடிச்சல, நீ செத்து போடா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னா? உனக்கு கெடுதி. என்ன நடந்தது? அடுத்த வசனத்திலே, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அநேக பேர் எழுதி ஜோமனா போதாதுங்க. அந்த நபர்கிட்ட உண்மையான அன்பை என்ன செய்யுங்க? காட்டுங்க. அன்பு தான் ஜனங்களை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அன்பு தான் ஜனங்களை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அந்த பூரண இன்னைக்கு உங்க மூலமா அநேகர் ரட்சிக்கப்படலாம். என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட நிறைய கசப்பும் வெறுப்பும் கோபமும் உங்களுக்குள்ளே அநேகரை பற்றி தப்பான எண்ணங்களும் இருக்கிறது என்று அர்த்தம். இதையெல்லாம் மன்னிப்பு கேளுங்க உட்கார்ந்து. ஆண்டவரே, நான் சபைக்குள்ளே ஒருவேளை கசப்பை நான் விதைத்திருந்தேன், என்ன செய்யும்? மன்னியும். சபைக்குள்ளே ஜாதி பிரிவினை நான் ஏற்படுத்தியிருந்தா என்னை மன்னியும். நான் சபைக்குள்ளே விரோதங்களை ஏற்படுத்தியிருந்தா மன்னியும். எனக்குள்ளே ஆண்டவரை மற்றவங்களை பற்றி தவறான காரியங்களை சொல்லி குழப்பத்தை ஏற்ப என்னை மன்னியும். நான் ஆண்டவரை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சபைக்குள்ளே வெறுப்பை ஏற்றுகிற நபர்கள் தலைவர்களாக இருந்தாலும் அவங்க ஜெபத்தை நடத்தலாம், பெரிய தலைவியாக இருக்கலாம், தலைவனாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு எட்டி கூட என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையிலே அன்பு இல்லாமல், சபைக்குள்ளே கலகத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தாமல், சபைக்குள்ளே சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவோம் என்றால் கர்த்தர் உங்கள் மேலே எப்படி இருப்பார்? பிரியமாக இருப்பார். எனவே ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லாமல் உங்கள் நேரத்தெல்லாம் அன்பு செலுத்துவதற்கு என்ன செய்யுங்கள்? செலவு பண்ணுங்கள். அன்பை வைத்து தான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? மதிப்பீடு செய்யப்படுகிறோம். அன்பின் சிறந்த வெளிப்பாடு நம்ம நேரத்தை கொடுக்கிறது தான். எனவே உங்கள் பேச்சினால் அல்ல, உங்களுடைய கிரியையினாலே இந்த அன்பை என்ன செய்யணுமா? வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஈவு உங்கள் நேரம்தான். உங்கள் நேரத்தை அவங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுத்து அன்பு கூறுங்கள். நேசிப்பதற்கு இதுவே சிறந்த நேரம். எத்தனை பேர் இன்னையிலேருந்து நான் நேசிக்க ஆரம்பிப்பேன்னு சொல்லி தீர்மானிக்கிறீங்க? எல்லா கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டுடைய சமூகத்தில். அல்லேலூயா. வாழ்க்கையின் மிக சிறந்த பயன் அன்பு தான். அல்லேலூயா. The best use of life is love. நம்முடைய வாழ்க்கையிலே மிக சிறந்தது அன்பு தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த காலம் இதுதான். நம்மை வெளிப்படுத்துவது, நம்முடைய எக்ஸ்பிரஷன், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சிறந்ததை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது அன்பு தான் சிறந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை என்ன செய்யும்? தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுவதும் அன்பை பற்றியதாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. இன்னும் நான் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். உமக்கு ஸ்தோத்திரம். சாகும் பொழுது நீங்கள் சேர்த்து வச்ச எந்த நகையோ பணமோ உங்கள் கூட வராது. ஆனால் நீங்கள் அன்பினால் சேர்த்த அன்பின் உறவுகள் உங்களை சுற்றி நிற்பார்கள். அதுதான் நீங்கள் சம்பாதித்தது. அதை சம்பாதிப்பதற்கு இன்றைக்கே, நாளைக்கல்ல, இன்றைக்கே நான் ஆண்டவரே அன்பு கூறுவேன். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக தேவனை நேசிப்பேன். அதற்கு ஆண்டவரே இணையான வசனம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த கிருபைகளை கர்த்தர் தரும்படி எல்லாம் வலது கரங்களை வைத்து சொல்லுவோம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும்,
நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாம் பற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாம் பற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறோம்? நான் ஆண்டவரே அன்பு கூறுவேன், ஆண்டவரே சிந்தையிலே அன்பு கூறுவேன், நாவினால் அன்பு கூறுவேன், கிரியினாலும் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க 2 கரங்களை வைத்து, ஆண்டவரே இன்னும் நான் அன்பு கூறுவேன் எல்லா இடத்திலும். ஆண்டவரே உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு நான் செய்யாதபடி எல்லா இடத்திலும் ஆண்டவரே அன்பு காட்ட எனக்கு கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும். அந்த அன்பின் ஆவினால் எங்களை நிரப்பிடும் ஆண்டவரே. ஆண்டவரே மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் மன்னித்து வெறுப்போடு வாழ்ந்த வாழ்க்கையை மன்னியும் ஆண்டவரே. கசப்போடு வாழ்ந்த வாழ்க்கையை மன்னியும். மற்றவர்களை பகைத்த வாழ்க்கைகளை எல்லாம் மன்னியும். யாவரிடத்தில் நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த அன்பினால் எங்களுக்கு ஆண்டவரை கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அந்த அன்பினால் எங்களை நிரப்பிடும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.